ஓம் அகதீசாய நம. 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 அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். ஞானிகள் எல்லாம் உண்மை போல் அறிந்தவர்களாகும். உண்மை போல் அறியாவிட்டால் அவர் ஞானியாக முடியாது. உண்மை பொருள் எது என்றால் இந்த பஞ்சபூதங்கள் தான் உண்மை. அது எந்த காலத்திலும் இருக்கும். நிலம் தோன்றி பல லட்சம் கோடி வருஷமாச்சு. அதேபோல் நீரும், நிலம், நீர், அக்னி, சூரியன், காற்று, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்கள் உண்மை. அதை அறிய வேண்டும். நம்ம உடம்பில் சத்தாக இருப்பதெல்லாம் எலும்பு, நரம்பு, தோல், தசையெல்லாம் மண்ணின் கூறு. உள்ள ஓடுகின்ற உதரங்கள் திரவப்பொருளாக இருப்பது உதரம் அல்லது சுக்கிர சுரோனிதம். மாதவிடாயே தண்ணி தான், மழை பெய்யாவிட்டால் ஏது? அப்போ உடம்பு திடமாக இருப்பதற்கு சத்து, எலும்பு, நரம்பு, தோல், தசை எல்லாம் மண்ணின் கூறு. உணவுப் பொருள் சாப்பிட்றோம். சாப்பிடும்போது அதில் சத்து ஏற்படுது. அப்போ இந்த உடம்புல மண்ணின் கூறு. மண்ணு விளையுது, மண்ணில் விளையாடுறதான் சாப்பிட்றோம். அப்போ தண்ணி குடிக்கிறோம். அந்த தண்ணி மழை நீர் மழை இல்லைன்னா முடியாது. மழை பெய்யுது. அந்த மழை நீர் தான் ஏரியாகவும், குளமாகவும், அருவியாகவும், சுனையாகவும், இப்படி ஆறாகவும், இப்படி பல இடத்தில் அது பல ரூபமாக இருக்கும். கேணியாக இருப்பது சுனை. ஆனால் அந்த மலையாடி வார்த்தை சுனையாக இருக்கும். அப்படி ஒரு குட்டை நிற்குது சுனை. ஆறு, அருவி, கேணி எல்லாமே அதுதான். மழை பெய்யாவிட்டால் ஒன்று இல்லை. அந்த மழை நீர் இங்கே உதரமாக இருக்குது, இரத்தமாக இருக்கும், நிறம் மாதிரி இருக்கும். அது மாதவிடாய் இருப்பது அதுதான். குடிக்க தண்ணி தான் மாதவிடாயா. உடம்புல இருக்க அசுத்தங்கள் போகும். அதே சமயத்தில் ஆணுக்கு சுக்கிலமாகவும் பெண்ணுக்கு சுரோகிதமாக இருக்கும். அப்போ தண்ணி அந்த மழை நீர் தான் இருக்கு. அடுத்து நம்ம உடம்பில் அக்னி, சூரியன். நம்ம உடம்பில் 98.4 சொல்வார்கள். உடம்புல வெப்பமாக இருக்குது, சூரியன் கூறு. ஓடுகின்ற காற்று வாயுவின் கூறு. இது நான்கும். இதெல்லாம் தாங்கி நிற்கக்கூடியது பஞ்சபூதம். மேலாக ஆகாயம், வெட்டவெளி. ஆக இது எப்படி இருக்குது? இந்த பஞ்சபூதங்கள் அது ஆணாகவும் பெண்ணாக இருக்கு. நாம் இப்போ பெண்ணாக இருப்பது, ஆணாக இருப்பதும் பஞ்சபூதம் தான். அதுபடி எல்லா உயிர்களும் ஆண்கள் பெண்கள் உண்டு. எல்லாம் ஆணும் உண்டு, பெண்ணும் உண்டு. ஆனால் மனிதனுக்கு மட்டும் ஒரு சக்தி இருக்கு. நம்ம உடம்பில் இந்த பஞ்சபூதத்துடைய சாரம் குளிர்ச்சி, வெப்பம். அப்போ குளிர்ச்சியும் வெப்பம் இருந்தால் நீங்கள் காற்று நிச்சயம் இருக்கும். காற்று இல்லைனால் வெப்பம் இல்லை, வெப்பம் இல்லைன்னா காற்று இல்லை. இப்போ மனுஷன் செத்து போகிறான். உடம்பை தொட்டு பார்த்தா ஜில்லுன்னு இருந்துச்சு. ஏன் ஜில்லு வந்துச்சுன்னா காற்று போயிடுச்சு, ஆன்மா போயிடுச்சு. ஆன்மா போன உடனே அக்னியும் போயிடுச்சு. ஆன்மா போன உடனே காற்று, அக்னியும் உடம்புல இருக்க சூடு போயிடுச்சு. சூடு போன ஏற்பாடு அந்த உடம்பு ஜில்லுன்னு ஆயிடுச்சு. அப்போ மிச்சம் எஞ்சி இருப்பது தண்ணியின் கூடு தான், தண்ணி தான். அப்போ உள்ளே இருந்த காற்றும் அனலும் போயிடுச்சு. அப்போ சிற்றணுவாகி ஆன்மா உள்ளே இருந்தால் காற்று இருக்கும். எப்போ நம்ம உடம்புல குளிர்ச்சி, வெப்பம், காற்று. அப்போ குளிர்ச்சியாக இருப்பது போல தண்ணியின் கூறு, வெப்பமாக இருப்பது சூரியன் கூறு, உள்ளே ஓடுகின்றது காற்று. அப்போ இந்த பஞ்சபூதங்கள் உயிரினங்கள் தோற்றுவித்தது. அதே பஞ்சபூதங்கள் என்ன செய்யும்? உயிர்கள் தோற்றுவித்தது மட்டுமில்லாது உயிரினங்கள் என்னென்ன விரும்புவது அதையெல்லாம் படைத்து தரும். மனிதனுக்கு தானியங்கள், மற்ற கனிவர்க்க, காய், கனிகள் எல்லாம் படைத்து தரும்.
உயிரினங்கள் எதை எதை விரும்புவதோ அதெல்லாம் படைத்து தருவதுதான் இயற்கையின் வேலை. படைத்து கொடுப்பது மட்டும் இல்லாமல் அதை சாப்பிடணும், சாப்பிட்ற உணர்வு தந்ததும் அதே இயற்கை தான். சரி, அதே இயற்கை பசிக்க உணவு தந்தது இயற்கை தான். அதை சாப்பிடணுங்கிற ஆர்வமும் இயற்கை தான். சாப்பிட்ட உடனே என்னாகும்? உள்ளே கருவிகரணங்கள் ஜீரணம் செய்யும். ஜீரணம் செய்வது மட்டும் இல்லாது அபான வாய்வு என்ன செய்யும்? கழிவு பொருள்லாம் வெளியே தள்ளும். அதுக்கு அதான் வேலை. அப்போ ஜீரணம் செய்யும், இப்போ உணவுப் பொருளை உற்பத்தி செய்யும், நம்மளுக்கு பசியை உண்டாக்கும், நான் அறுவை சுவையை உண்டாக்கும். உலகத்தில் இருக்க எல்லா சுவைகளும் அறுவை சுவையை சேர்ந்தது. அது எல்லா சுவைகளையும் அறியக்கூடிய ஆற்றல் நாக்குக்கு உண்டு. அறுவை சுவை உணவு தரும். அது நம்மளுக்கு தேவையான உணவு சுவைக்க சாப்பிடும்படி தந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஜீரணம் செய்யும், அசத்தை பிரிக்கும், அசத்தை வெளியே தள்ளும். 72,000 நாடி நம்மளுக்கு முறுக்கேற்று விட்டோம். 72,000 நாடிகளும் அது என்ன செய்யும்? மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்லப்பட்ட ஐம்புலனையும், மெய் உடம்பு, வாய், கண், மூக்கு, மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற 5 புலன்களையும் அது இயக்கச் செய்யும். அது மனம், புத்தி, சித்த, அகங்காரமாக இருக்கும். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்றும் பொறி 5, புலன் 5, கர்ண 4. இந்த 14 கருவிகளும் இந்த 72,000 நாடிரம்பு இயக்கத்தாலும் மற்ற பஞ்சபோதி இயக்கத்தாலும். அப்போ வெளியில் காற்று அசையுது. வெளியில் காற்றில் என்ன நம்ம என்ன செய்ய? மூச்சு ஓட்டு இழுக்க முடியாது. அப்போ எங்கும் யாபித்த பரம்பொருள், எங்கும் யாபித்த பரமான்மா என்று சொல்லப்பட்ட காற்று, அதில் ஒரு பகுதியை மூச்சு விட்டு வாங்குகிறோம். நம்ம மட்டுமா வாங்குகிறோம்? எல்லா ஜீவராசிகளும் மூச்சு காற்று இயக்கத்தின் அடிப்படை தான் இருக்கும். அந்த அந்த பஞ்சபூதம் தான் மூச்சு காற்று இயக்கமாக இருக்கும். அது யானையாகவும் இருக்கும், பஞ்சபூதம் பூனையாகவும் இருக்கும், எலியாகவும் இருக்கும், எல்லாம் சின்ன சின்ன அணுக்களாகவும் இருக்கும். அதான் பஞ்சபூதம். அந்த பஞ்சபூதம் எப்படி இருக்கும்? எப்படின்னா நம்ம உடம்பு ஆணாக பெண்ணாக இருந்தாலும் அது மனிதர்கள், அது ஞானிகள் அறிந்து கொண்டார்கள். நாம் அறியலாம். அப்போ அதை அறிந்து கொண்டவர்கள் என்ன செய்கிறார்கள்? சரி, நம்ம பஞ்சபூதத்தால் தோன்றியிருக்கிறோம், பஞ்சபூத துணை கொண்டு வாழ்கின்றோம். நமக்கு உணவு கொடுப்பது போல் கொடுத்தும், நமக்கு பசியை உண்டாக்கியும், அதுக்கு தேவையான உணவு கொடுத்தும், ஜீரணம் செய்தும், அசத்தை வெளியே தள்ளியும் நம்மை காப்பாற்றி வரும். காப்பாற்றுவது போல் காப்பாற்றும். ஆனால் நம்மை காப்பாற்றுவது போல் நரதமைப்பு உண்டாக்கும், பரிணாம உண்டாக்கிடும். ஞானிகள் என்ன செய்கிறார்கள்? அந்த இயக்கத்தை அறிந்து கொண்டார்கள். இப்போ இந்த மூச்சுக்காற்று அசைவு காரணமாகத்தான் நமக்கு உள் கருவிகரணங்கள் இயங்குது. அப்போ மூச்சுக்காற்று அசைவே மனம் அசையும். மனமே ஆன்மாவாக இருக்கும். ஆன்மாவே இறைவன். அப்போ என்ன செய்கிறார்கள் ஞானிகள்? இதோட இயல்பறிந்து நாம் வாழ்கின்றோமா, அல்லது நம்ம ஒரு சக்தி வாழ வைக்கின்றதா? நாம் வாழ்வதாக நினைக்கின்றோம். இல்லை, எல்லா உயிரினங்களையும் எல்லாம் வல்ல பஞ்சபூத இயற்கை நம்மை வாழ வைக்கின்றது. நாம் வாழ்வதாக நினைப்பது கற்பனை. அப்போ இந்த பஞ்சபூத இயற்கை நம்ம என்ன செய்ய? வாழ வைக்கும். வாழ வைத்து நம்மளை கொண்டு விடும். அதான் வேலை. நம்மை வாழ வைப்பது போல் தோற்று வைத்தலும் வாழ்வித்தலும் அழித்து விடும். ஞானிகள் அதை உணர்ந்து என்ன செய்கிறார்கள்? மூச்சு காற்றாகிய காளை, இதுக்கு பேர் மூச்சு காற்றுக்கு காளை என்று பொருள், குதிரை என்று பொருள், பறவை என்று பொருள் உண்டு. அப்போ ஒரு நாள் ஒன்றுக்கு 21,600 முறை வந்து போகும். அந்த வந்து போகின்ற காற்று இடது பக்கம் வருகின்ற காற்றுக்கு சந்திரகலை என்றும், வலது பக்கம் வருகின்ற காற்றுக்கு சூரியகலை என்றும். இடது பக்கம் வருகின்ற காற்று சக்தியின் கூறு, வலது பக்கம் வருகின்ற காற்றுக்கு சிவத்தின் கூறு. இப்படித்தான் நம்ம உடம்பில் வெப்பம் இருந்தால் வெப்பம் சிவத்தின் கூறு அல்லது சூரியன் கூறு, குளிர்ச்சி சக்தியின் கூறு. நம்ம உடம்புல அது தனியாக பிரித்து பேச முடியாது. இப்படி தான் வேறு வழி இல்லை. நம்ம உடம்புல குளிர்ச்சி மிகுதி இருந்தால் சளி பிடிக்கும், ஜன்னி வரக்கும், பசி மந்தம் ஏற்படும், நோய் வரும். குளிர்ச்சி மிகுதியானால். வெப்பம் மிகுதியானால் உஷ்ணம் அதிகமான என்ன ஆகும்? இரத்த அழுத்தம், இரத்த பேதி, வயிற்றுக்கடுப்பு, பட்டாவது பல தலைவலி, பல நோய்கள் வரும். அப்போ ரெண்டும் சமமாக இருக்க வேண்டும். ரெண்டும் சமமாக இருந்தால் அங்கே வாயு சமமாக இருக்கும், உள்ள ஓடுகின்ற காற்று சமமாக இருக்கும். உஷ்ணம் அதிகமாக போனால்
என்ன செய்யும்? காற்று உள்ளே இருக்கிறது உஷ்ணவாய் தம்பிச்சு மூலாமலைக்கு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கும். வயிறு கட்டப்பட்ட கடவணங்கும், இப்படி பல நோய் இருக்கும். அதுக்கு ஒரு தத்துவம் அது. அப்போ குளிர்ச்சி அதிகம் இருந்தாலும் குற்றம், உஷ்ணம் அதிகம் இருந்தாலும் குற்றம். முன்னமே சொல்லியிருக்கோம், குளிர்ச்சியும் வெப்பம் உள்ள இடத்தில் காற்று இருக்க தான் செய்கின்றது. அப்போ அவர் என்ன, இந்த இயக்கம் பஞ்சபூதத்தினுடைய இயக்கம்தான். அது பரிணாம உண்டாக்கும். பரிணாம உண்டாக்கி என்ன செய்யும்? அது ஒரு ஆளை கொன்று விடும், எல்லா உயிரும் கொன்று விடும். அதை 2 வகையை பிரித்து பார்க்கிறார்கள் ஞானிகள், சக்தியின் கூறாகவும் சிவத்தின் கூறாகவும். அப்போ இந்த உலகத்திற்கு இப்போ நாம் தோன்றதுக்கு காரணம் பெண் தான், இல்லை ஆண். ரெண்டு சேர்த்தா, தனித்து பிரித்து பேசக்கூடாது. இந்த உடம்பு என்றால் அது பெண் தன்மையும் ஆண் தன்மையும் உண்டு. அதே சமயம் ஒரு பெண் பிறக்கிறார் என்றால் அது ஆண் தன்மையும் பெண் தன்மையும் சேர்ந்து தான் இருக்க முடியாது. தனித்து ஒரு பெண் இருக்க முடியாது. தனித்து ஒரு பெண்ணும் வராது, ஒரு ஆணும் வராது. ஆண் சுக்கிலம் இல்லை என்றால் பெண் தோன்ற முடியாது. ஆண் சுக்கிலம் என்றால் ஆண் தோன்ற முடியாது. பெண் மகள் ஏன் ஆண் குழந்தை பெற்றெடுக்க வேண்டும்? பெண் குழந்தை பெற்றிருக்கிறார். ஆக ஒன்று சேர்ந்தே இருக்கும், 2 இருக்கும். இதை தான் ஞானிகள் என்ன செய்கிறார்கள்? அறிந்து இதுக்கு இயக்கமான இந்த இயக்கம், அந்த செயல்பாடு நடந்துட்டு அது மூச்சு காற்று இயக்கமாக இருக்கும். அந்த மூச்சு காற்றை என்ன செய்கிறார்கள் ஞானிகள்? அதை வசப்படுத்துகிறார்கள், அதை பழகிறார்கள். அந்த மூச்சு காற்றோடு பழகிறார்கள், வாசி பழக்கம் அறிகிறார்கள். மூச்சு காற்றோட இயக்கத்தை அறிந்து அதையோடு சார்ந்திருந்து அதை உள்ளே நுழைகிறார்கள். அதான் சொல்லுவார், கட்டாத காலையை கட்ட வேணும்பார். கட்டாத காலையை கட்ட வேணும், ஆசை வெட்ட வேணும், பாசி ஒட்ட வேணும், எட்டாத கொம்பை வளைக்க வேணும், காயம் என்றைக்கு இருக்குமோ வாழைப்பெண்ணார். அது எட்ட முடியாது, கொம்பு சுழிப்பட்டை கதவு. இந்த மூச்சை காட்ட கட்டாத காலையை வாசி பழக்கம் அறிய வேணும், மற்றும் மண்டல வீடுகள் கட்ட வேணும். நாசி வழி கொண்டு யோகமோ ஞானமோ நாட்டத்தை பாரடி வாழைப்பெண்ணார். அப்போ இது என்ன செய்கிறாங்க? அப்போ இந்த மூச்சு காற்றுக்கு காளை என்றும் குதிரை என்று இருக்கு, பறவைன்னு சொல்லுவார். அதோடு பழகுகிறார்கள். பழகும்போது என்ன செய்கிறார்கள்? அந்த காற்றை அந்த மூச்சு காற்றை சொல்லும்போது இது காளைய மாடுன்னு சொல்லலாம். அதான் கட்டாத காளையை கட்ட வேணும், ஆசை வெட்ட வேணும், வாசி ஒட்ட வேணும், எட்டாத கொம்பு வளைக்கணும்னு சொல்லிட்டார். அப்போ என்ன செய்கிறாங்க ஞானிகள்? அப்போ இந்த மூச்சு காற்றை காளை வாகனம் என்று சொல்வார்கள். காளையில் தான் ஈஸ்வரன் போனான், வாழை பிடிச்சிக்கிட்டே போகணுன்னார். அந்த வாழை பிடிச்சிக்கிட்டே போகிறது அப்படின்னா வேறு வழியே இல்லை. எந்த பஞ்சபூதமனை தோற்றுவித்ததோ அதே பஞ்சபூதத்தின் இயக்கம் தான் மூச்சு காற்று இயக்கமாக இருக்கும். அவ என்ன செய்கிறார்கள் ஞானிகள்? வேறு யாருக்கும் இந்த வாய்ப்பு இல்லை, மனிதனுக்கு தான் உண்டு. அந்த ஓடுகின்ற காற்றை அறிந்து அது என்ன செய்கிறான்? ஸ்தம்பிச்சு நிறுத்தி புருமத்தை செலுத்துகிறான். அந்த காலை புருமத்தை ஒடுங்கி விட்டது. அந்த ஈசன் வாகனமாக இருக்கக்கூடிய காலை மூச்சு காற்று தான். இதுதான் திருஞான சம்பந்தர் என்ன செய்கிறார்? அந்த ரகசியத்தை அறிந்தவர், ஞானிகள் அத்தனை பேர் அறிந்தவர்கள். அவர் என்ன சொல்றார்? அப்போ இந்த உலகம் எப்படி இருக்கு என்றால் வெப்பமும் குளிர்ச்சியாக இருக்கு. குளிர்ச்சி சக்தியின் கூறு, வெப்பம் சிவத்தின் கூறு. அதுக்கு என்ன சொல்கிறார் அவர்? வேயுரு தோழி வங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவினார். உமாதேவி மூங்கில் போன்று தோள்களுடையவள், மூங்கில் போன்று தோள்களுடையவள். இந்த மூங்கில் இது பள்ளிக்கூடத்தில் இருக்கும் மூங்கில் ரொம்ப பசுமையாக இருக்கும் மூங்கில் இலை. மூங்கில் வேயுரு தோழி வங்கன் விடமுண்ட கண்டன். உமாதேவி மூங்கில் போன்ற தோள்களுடையவள், அதுவும் மென்மையானவள். அவள் அது பார்க்கறதுக்கு மினுமின்னு இருக்கும். அது உடம்புல சக்தியின் கூறாக இருக்கு, குளிர்ச்சியின் கூறாக இருப்பது வேயுரு தோழி. அந்த உடம்பு அப்படிதான் இருக்கும். 2ஆக பிரிக்கிறார்கள். நான் சொல்லுவது இப்போ தத்துவம். ஆசான் ராமன மாணிக்கவாசன் சொன்னது தத்துவம். வேயுரு தோழி வங்கன். அது என்ன செய்கிறார்கள்? அதை அவர் இடது பாகமாக உமாதேவியை மூங்கில் போன்ற தோள்களுடைய உமாதேவியை இடது பக்கம் வைத்துனார். ஏன் வலது பக்கம் வைக்கக்கூடாதா? அது உரையில் இருக்கும். உரை எழுதுனவன் ஞானி. ஏன்னா சில பேர் குழப்பம் வந்துடும் இல்லையா? இங்கே இந்த பக்கம் வருகின்ற காற்று, இடது பக்கம் வருகின்ற காற்றுக்கு சந்திரகலை என்றும் அதுவே சக்தியின் கூறு. அப்போ உமாதேவியை இடது பக்கம் வைத்திருக்கிறான். இந்த மூச்சு காற்று இயக்கமே
குளிர்ச்சியும் வெப்பமும் சமமாக இருப்பதற்குத்தான் அது இரவு பகலாக இருக்கும். இந்த உலகத்தில் இரவு பகலாக இருப்பதும், இரவு என்பது சக்தியின் கூறு, பகல் என்பது சிவத்தின் கூறு. வேயுரு தோழி பங்கன். அப்போ என்ன செய்யறா, உரையில் உமாதேவியை, மூங்கில் போன்ற தோள்களுடைய உமாதேவியை இடது பக்கமாக வைத்ததனால் என்னாச்சு, இந்த உடம்பு காமத்தால் வந்த உடம்பு காமதேகம் நீங்கியது, முறைப்படுத்தப்பட்ட யோக நெறியது. முறைப்படுத்த ஆசானால் சுட்டி காட்டப்படுகின்ற யோக நெறியை இடங்களையும் பெண்களையும் சேர்த்து, பெண்களை அதை சொன்னார், வேயுரு தோழி வங்கன் விடமுண்டகன. அந்த மூங்கில் போன்ற தோள்களுடைய உமாதேவி இடது பக்கத்தில் வைத்து என்ன செய்தான், வலது பக்கத்தில் வைக்காமல் இடது பக்கம் வைக்க முடியாது. வலது பக்கத்தில் இருப்பது சூரியகலை, இடது பக்கத்தில் இருப்பது சந்திரகலை, ரெண்டையும் சேர்த்து புறம் வைத்து செலுத்தி விட்டான். செலுத்தினால் அது என்ன செய்யும், உடம்பில் இருக்கிற அசுத்தங்கள் நீங்கிவிடும். மாசிறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தார். அப்போ திங்களாக இருப்பது, சந்திரன் கூறாக இருப்பது, நீங்கள் மறுபடியும் சொல்லுகிறேன், சந்திரன் கூறாக இருப்பது உடம்பு, சூரியன் கூறாக இருப்பது உயிர். சந்திரன் கூறாக இருப்பது சக்தி, உயிராயிருப்பது சூரியன் கூறு. அப்போ சிவம் என்பது வெப்பம், சக்தி என்பது குளிர்ச்சி. என்ன செய்யறான், ரெண்டு ஒன்றுபடுத்தும் போது என்ன ஆகும், இந்த உடம்புல இருக்கிற அசுத்தங்கள் நீங்கும். இடங்களையும் பின்களையும் சுழிமணிகள் சேர்த்து விட்டால் அங்கே அசுத்தம் இருக்க முடியாது. உடம்புல காம விகாரம் இருக்காது, நச்சுத்தன்மை விஷம் நீங்கிவிட்டது. விஷம் நீங்கினால் என்ன ஏற்படும், உடலிலே மூலாதாரத்தில் கனல் ஏற்படும். மூலாதாரத்தில் கனல் ஏற அது என்ன செய்யும், வினாத்தின்று வழியாக இருக்கக்கூடிய மரலை போன்ற நரம்பு வழியாக கீழ் நோக்கி பாயக்கூடிய திரவ பொருள் சுக்கிலமானது மேல் நோக்க ஆரம்பித்து விடும். அது கண்டஸ்தானம் வரையில் தான் அந்த விஷம் இருக்கும். கண்டஸ்தானத்துக்கு மேலே போனால் அது அமிர்தமாக மாறும். இவ்வளோ பெரிய ரகசியம் மனிதனுக்கிட்ட இருந்தாலும் பக்தி இல்லை. இந்த வாய்ப்பு பெற்றவர்கள் இருக்கிறார்கள், 9 கோடி பேர் இருக்கிறார்கள். ஐயனே, பெரியோர்களே, திருஞான சம்பந்தரையா, நீ இந்த வாய்ப்பு பெற்றிருக்கிறாய். உடம்பை அறிந்து கொண்டாய், உயிரை அறிந்து கொண்டாய், குளிர்ச்சியும் வெப்பத்தற்பத்தை புரிந்து கொண்டாய். ஆகவே அந்த மாசு நீங்கினால், அப்போ மாசுறு திங்கள் என்பது சந்திரன், இளம் பிறை சந்திரன் சொல்லுவார். அது தத்துவம், உலக நாடிக்கு சொல்றார். பிற்கால சந்ததிகளை புரிந்து கொள்ளுன்னு அர்த்தம். குற்றமற்ற சந்திரன். அப்போ காம நச்சு விஷம் நீங்கி உடம்பு. மாசிறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து. கீழ் நோக்கினால் விஷம், அது மேல் நோக்கினால் அமிர்தம். எல்லா மனிதனுக்கு இருக்கு, யாரும் சொல்லவில்லை, சொன்னாலும் கேட்பார் இல்லை, கேட்டாலும் வைராக்கியம் இல்லை. யாரேனும் சொல்ல வேண்டும், நாங்கள் சொல்லுகிறோம், வைராக்கியம் இல்லை. வைராக்கியம் பெறுவதற்கு என்னையா உபாயம்னா, பிடியா அவரே ஆசையானுச்சு. திருஞான சம்பந்தரே பிடி, அவர் தான் சொன்னார், மாசிறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து. கீழ் நோக்கி போகக்கூடிய திரவப்பொருள் நச்சு விஷத்தை உடலில் பக்தி செலுத்தி கனலை ஏற்றி காய் சுத்தி செய்து தேகத்தை மாசற்ற தேகமாக்கி, அந்த மாசற்ற தேகத்தில் கனல் ஏற குற்றமற்ற தேகத்தில் கனல் ஏறும்போது கீழ் நோக்கி பாயக்கூடிய சுரோனிதம் அல்லது சுக்கிலம், பெண்கள் பால் உள்ள சுரோனிதம், ஆண்பால் உள்ள சுக்கிலம், இது மேல் நோக்கும். இது பஞ்சபூத இயற்கையால் கிடைக்கப்பட்ட பெரும் பாக்கியம், வரப்பிரசாதம். ஆனால் மனித வர்க்கம் அடைவதற்கு முயற்சிக்கவில்லை. அடைவதற்கு முயற்சி என்ன முயற்சி, காட்டுக்கு போகணுமா, பட்டினி கிடக்கணுமா, தேவையில்லை. உருகி தியானம் செய்தாலே போதும். புண்ணியம் செய்ய வேண்டும், புண்ணியம் செய்ய மனசு வராதே, அதுதான் பாவம். செல்வத்தை கொடுக்கும்போது மாணிக்கவாசன் நினைத்து வரும்போது, அடியன் புண்ணியவானாக நீ அருள் செய்யணும் ஐயா, புண்ணியவனுக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்குது. எல்லாம் வல்ல இயற்கை படைக்கும்போது சாக வேணும்னு படைக்கவில்லை. நான் அநியாயமாக பிறந்து இறந்து சாகிறேன், ஏனோ என்னை கொடுமை, என்னை காப்பாற்ற வேண்டும் என்று திருஞான சம்பந்தரி கேட்டால், இங்கே திருஞான சம்பந்தரி வேறு இல்லை, சிவபெருமான் வேறு இல்லை. அதான் சொன்னேன், சிவம் வெப்பம், சக்தி குளிர்ச்சியாக இருக்குன்னு சொன்னான். ஆகவே இங்கே வித்தியாசம் இல்லை, ஞானிகிட்ட வித்தியாசம் இல்லை. உருகி தியானிப்பது ஒன்றுதான் முக்கியம். உருகி தியானிக்க வேண்டும். நான் என்ன பாவம் செஞ்சேன்னு ஆசான் திருஞான சம்பந்தரி கேட்கணும்.
திருஞான மாணிக்கவாசனை கேட்கணும், திருநாவுக்கரசை கேட்கணும், பட்டணத்தாரை கேட்கணும், பெரியவங்களை கேட்டு ஆசி பெறணும். அப்போ குற்றமற்ற தேகத்தில் குற்றமற்றாலே அவன் மனிதன் அல்ல, அவன் தான் கடவுள். யாராலும் வெல்ல முடியாத தேகத்தை வென்றவன், யாராலும் கொல்ல முடியாத காமத்தை கொன்றவன். இப்பேற்பட்ட ஒரு அந்த வாய்ப்பை குற்றமற்ற மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து, அந்த கங்கை மேல் நோக்கி விட்டது, சரசுக்கு போய்விட்டது. இங்கே என்ன சொன்னார்? வேயுரு தோழி வங்கன் விடமுண்ட கண்டன். விஷம் எங்கே இருந்துச்சு? கீழே இருந்துச்சு, கீழே நோக்கி போய்கிட்டே இருந்தது. அது பெண்பாலும் பெண்பாலில் போய்கிட்டே இருந்துச்சு. அது கரு உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருந்தது. கரு உற்பத்தி செய்து கொண்ட இந்த நச்சுத்தன்மையை என்ன செய்யறான்? பக்தி விசுவாசத்தாலும் உரிய தியானிப்பதாலும் புண்ணியத்தாலும் மேல் நோக்க ஆரம்பித்துவிது. வேயுரு தோழி வங்கன் விடமுண்ட கண்டன். அது என்னாகும்? கண்டஸ்தானம் வரையும் தான் விஷம். விஷத்தை உண்டதுனாலே இருண்ட நீல நிறமாக்கி உரையில் இருக்கும். விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவினார். வீணை என்பது மேலே 4 தந்தி கம்பி இருக்கு, மேலே 4 தந்தி இருக்கும், கீழே 3 இருக்கும். அது விளக்கம் தேவையில்லை. அப்போ அது சொல்லுவான் சாரணி, அனுசாரணி, பஞ்சமம், மந்திரம், கீழே மேல் சச்சம், பஞ்சமம், கீழ் சச்சம், கீழே உள்ள நரம்புகள். மிக நல்ல வீணைன்னா சாரணி, அனுசாரணி, பஞ்சமம், மந்திரம். மேலே உள்ள 4 தந்திக்கு, கீழே உள்ளது 3. மேல் சச்சம், பஞ்சமம், கீழ் சச்சம்னா அது வர சொல்ல. சச்சம்னா சச்சம் பஞ்சமம், கீழ் சச்சம்னா இது தாளம். கீழே இருப்பது தாளம், மேலே இருப்பது ஆக மொத்தம் எல்லாரும். அது ஒரு தத்துவம், வீணை தத்துவம். மிக நல்ல வீணை தடவினார். வீணைக்கு தலைவி யாரு? சரஸ்வதி. இடங்களையும் பெண்களையும் அறிந்து சுழிமுனையில் செலுத்தி விட்டால் காமதேகம் தூளாகிவிட்டது, பொடிபட்டு விட்டது. காமதேகம் பொடிபட்டு விட்டது. அங்கே என்ன ஏற்படும்னா, அமிர்தபானம் சாப்பிட்டால் சரஸ்வதி வந்து விடுவாள். எந்த மொழி வேணாலும் பேசுவாள். அவளுக்கு ஈடே இல்லை. ஒரு மொழியே பல மொழிக்கும் இடம் கொடுக்கும்னார் தாய்மனசாமிகள். ஒரு மொழி என்பது இடங்களையும் பின்களையும் சேர்த்து புறமொழித்து செலுத்துவது ஒரே மொழி. ஒரு மொழியே பல மொழிக்கும் இடம் கொடுக்கும், ஒரு மொழியே மலமொழிக்கும், ஒழிக்கும் என்று உரைத்த குருமொழியே மலை இலக்கு அப்படின்னார். அதான் எல்லை, அதான் அந்த ஒரு மொழி. அப்போ என்ன செய்கிறார்கள்? அந்த ஒரு மொழி அறிந்தவர்கள் இடங்களையும் பின்களையும் சுழிமொழி சேர்த்து விட்டால் அவங்க ஓங்காரம் கேட்கும். அதான் ஒரு மொழி. ஒரு மொழியே மலமொழிக்கும், அது மலமும் ஒழிக்கும். ஒரு மொழியதாகும். ஒரு மொழியே மலமொழிக்கும்னார். ஒரு மொழியே பழமொழிக்கு இடம் கொடுக்கும். என்ன பாஷை பேசுன்னு கேட்டான். நீ என்ன பாஷைனாலும் பேசிக்கிட்டான். நான் ஆங்கிலம் பேசுவோம், லத்தீன் பேசுவோம், சீன மொழி பேசுவோம், உலகத்திற்கு எல்லா பாஷையும் பேச நான் பதில் திரும்ப அடக்கமாக இருக்க. அப்படியெல்லாம் பேச மாட்டாங்க, அடக்கமாக இருப்பாங்க. அப்போ பழமொழியும் பேசுவார்கள், எழுதுவார்கள், கவி பாடுவார்கள். இங்கே மிக நல்ல வீணை தடவினா. தடவுது என்பது வாசித்தல். வீணைக்கு தலைவி சரஸ்வதி. சரஸ்வதி வந்து விடுவாள். என்ன மொழி வேணும் மகனே என்பாள். எல்லா மொழியும் நீயே பேசுகிறா கண்ணுன்னா. எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலாம், எல்லா மொழியும் பேசலாம். இலக்கணம் எல்லா இலக்கணத்தையும் இவருக்கு உட்பட்டதே. இவருக்கு தெரியாத இலக்கணம் இல்லை, தெரியாத கல்வி இல்லை, தெரியாத கலை இல்லை. அந்த வாசி வசப்பட்டால் எல்லா வாய்ப்பும் கிடைக்கும். வாசி வசப்பட என்ன செய்ய வேண்டும்? என்ன செஞ்சால் நல்லது? விடுமா? ஒன்று புண்ணியத்தை செய்துக்கணும்னு நினைக்க முன்னால் விடுமான்னு. பிற்காலம் நினைக்கிறியே, நாளைக்கு செத்து போனால் என்ன செய்வேன்? யாரும் சொல்கிறது விஷயம் தெரிஞ்சு சொல்லணும். உம்பால் கருணை இருந்தால் சொல்லுவான், இல்லாட்டி போடான்னு போடுவான். கருணை இல்லாமல் சொல்லுவான். வாய்ப்பை பயன்படுத்திக்கப்பா. பிறந்தவருக்கு மோட்சகதி எடுது. பிறந்திருக்க அற்புதமான பிறவி. ஒன்றுள்ளே ஒரு அற்புதம் புதை உண்டு கிடக்கு. அந்த அற்புதத்தை தட்டி எழுப்ப ஒன்றும் உபாயம் இல்லை. அன்பரே, நண்பனே, தோழனே, சகோதரனே, உபாயமே இல்லை. இதுக்கு ஒரே ஒன்று புண்ணியந்தான். பொருள் பற்று உன்னை விடுதோ? என்ன பாவம் செய்தியோ? யார் மேல் பற்று கொண்டு இருக்கின்றாய்? புண்ணியவான்கள் திருவடியை பூஜை செய்திருக்கிறையா நல்ல மனம் வருவதற்கு? ராமலிங்க சாமி திருவடியை பூஜை செய்தியா தயை சிந்தை வருவதற்கு? மாணிக்கவாசன் திருவடியை பூஜை செய்தையா நல்ல மனம் வருவதற்கு? இல்லையே. அதுக்கு எவ்வளவு லகுவாக இருக்கு.
ரொம்ப திரும்ப லகுவாக இருக்கும். அப்போ கடவுள் மரணமில்லா பெருவாழ் பெரிய வாய்ப்பு இருந்தும், பல மொழி பேசுகின்ற வாய்ப்பு இருந்தும், எல்லா வாய்ப்பும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருந்தும், மனித வர்க்கமே ஏன் உன்னால் முடியவில்லை? சொல்லித்தர ஆளில்லையா? சொல்லித்தர நாதி இல்லையா? சொல்லி தருவார்கள், கேட்க நாதி இல்லை, கடைப்பிடிக்க தெம்பு இல்லை, கடைப்பிடிப்பதற்குரிய அறிவு இல்லை, அதுக்கு வைராக்கியம் இல்லை. அப்போ எங்களுக்கு வழியே இல்லையா? ஏன் இல்லை? ஒரு 10 நிமிஷம் ஞானிகளை வணங்கி போட்டி தொப்பை படித்து தினம் வணங்கி உருகி தியானித்து நீங்கள் அந்த பெற்ற பெரும்பேரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்க வேண்டும். கண்டத்தோடு நின்று போவோம். அப்போது இங்கே தோழியாக இருப்பது, வேயூர் தோழியாக இருப்பது சத்தியன் கூறு, அது இடதுகளை என்றது. ரெண்டும் உண்டுபட்டாவே அங்கே விஷமுண்ட கண்டன். விஷம் ஏது? விஷம் மேலே வந்துடுச்சு இல்லையா? விஷமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி சரஸ்வதி வந்து விடுவாளே, கேட்ட மொழியெல்லாம் தருவாளே, என்ன வேணாலும் பேசு மகன் என்றவாளே. அவனுக்கு இது நகரே இல்லையே. மிக நல்ல வீணை தடவி முன்னமே சொல்லியிருக்கோம், மாசிறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து. அப்போ குற்றமற்ற சந்திரனையும் முடியில் மேல் உடம்பு தேகம் திங்கள் என்பது சந்திரன் கூறு, உடம்பு கூறு. உடம்புல மாசு நீங்கியது, அமிர்தபானை மேலே ஏறியது. சரஸ்வதி வீணை கைக்கு வந்து விட்டது, வீணை வாசித்து வருகிறாள், எல்லா மொழியும் பேசுவாள். எப்படி இருந்தால் அவனுக்கு என்னாகும்? வாசி வசப்பட்டவனை என்ன செய்ய முடியும்? இந்த நவகரங்கள் வாசி வசப்பட்டவனை நவகரங்கள் என்ன செய்யும்? ஒன்று அசைக்க முடியாது. வேயுரு தோழிவங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசிறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உழைமே புகுந்ததனால். அப்பேற்பட்ட தலைவன் என்ன செய்தான்? உருகி தியானிப்பதனாலே என் அடியனது உள்ளத்தில் எழுந்தருளினான், என் சிந்தையில் குடிகொண்டு விட்டான் தலைவன். அதனால் என்ன ஏற்பட்டது? உருகி தியானம் செய்தேன், எல்லாம் வல்ல பரம்பொருளை பராபரத்தை உருகி தியானம் செய்தேன். மனித வர்க்கம் பெற முடியாத பெரும் பேரை பெற்றுவிட்டேன். எல்லா மனிதனும் இறந்து போகின்றவன், நான் மட்டும் இறக்காதிருக்கின்றேன். இறப்பதும் பிறப்பதும் வேலை, அதையெல்லாம் நீக்கிவிட்டனர். இறப்பும் பிறப்பும் இருமையை நீக்கி, இறப்பும் பிறப்பும் இருமையை நீக்கி துறக்கும் தபங்கொண்ட ஜோதி பிரானை மரப்பிலராய் நித்தம் வாய்மொழிவாருக்கு அறப்பதி காட்டும் அமரபிரானை. இறப்பும் பிறப்பும் இருமையை நீக்கி வருகின்ற காற்றையும் போகின்ற காற்றையும் நீக்கி துறக்கும் தபங்கண்ட ஜோதி பிரானை. தலைவன் அவனுக்கு தான் துறக்கும் தபங்கண்ட ஜோதி பிரானை. இவன் யார் அந்த வாய்ப்பு கிடைத்ததுன்னா, இடங்களையும் பின்களையும் சேர்த்து விட்டான். இது பாவம், இது புண்ணியம், இது தூளம், இது சூட்சமம். ஆக இது சீடன், இவன் குருன்னா ரெண்டும் சேர்ந்து இறப்பும் பிறப்பும் இருமையை நீக்கி துறக்கும் தவங்கண்ட ஜோதி. அந்த ரகசியத்தை அறிந்தவன்லாம் அவன் தான் துறவி. தவம் தவமுடையார்க்காகும். இந்த ரகசியத்தை அறிந்தவன் தான் தவசி. தவம் தவமுடையார்க்காகும். அவன் அதனை அகுதிலார் மேற்கொள்வதுனா வள்ளுவன். தவம் எது என்றான்? உடம்பும் உயிர் அறிய வேண்டும், குளிர்ச்சியும் வெப்பத்தையும் அறிய வேண்டும், சக்தியும் சிவத்தை அறிய வேண்டும், இடங்களையும் பின்களையும் அறிய வேண்டும், தூளத்தையும் சூட்சுமத்தையும் அறிய வேண்டும், காமத்தையும் காமம் மற்றதையும் அறிய வேண்டும், மூடத்தனம் அறியாமையும் அறிவும் அறிய வேண்டும்னா. அதான் இறப்பும் பிறப்பும் இருமையை நீக்கி துறக்கும். இதை எரிந்து கொள்ள வேண்டும்னா. அப்போ தவம் முடியா இருக்காம். தவத்தை அறிந்தவன் இதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆன்மாவை பற்றி அறிந்திருக்க வேண்டும், உடம்பை பற்றி அறிந்திருக்க வேண்டும், காமத்தை பற்றி அறிந்திருக்க வேண்டும், பசியை பற்றி அறிந்திருக்க வேண்டும், பஞ்சபூதத்தை அறிந்திருக்க வேண்டும். நாம் எப்படி எப்படி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டவன், தெரிந்து கொண்டவன், புரிந்து கொண்டவன் தான் தவத்தை மேற்கொள்ள வேண்டும். தவமுடையார்க்காகும். இது புரியாமல் என்ன செய்வான்? காவி கட்டிக்கிட்டு ஊருவா சுற்றுவான், பட்டை நெட்டில் போட்டிருப்பான், காவி கட்டியிருப்பான், காமம் பிச்சு தின்னுக்கிட்டு இருக்கும். வெல்ல முடியுமாதே உன்னால்? காவி கட்டினியே வெல்ல முடியுமா? வெல்ல முடியாது. வெல்லுதற்கு உபாயம் இடங்களையும் பின்களையும் சேர்க்க வேண்டும். வெல்லுதற்கு உபாயம் திருவடியை தவிர வேறு கதி இல்லை. அப்போ தவசி என்பதே, தவம் என்பதே முற்று பெற்ற முனிவனாகிய ராமலிங்க சாமியையும் அருணகிரிநாதனையும் வள்ளுவனையும் திருஞான சம்பந்தரையும் பட்டணத்தாரையும் பூஜை செய்வது தான்.
பூஜை செய்வதுதான் தவம். தவமுடையாருக்காகனா. அப்போ தவம் சித்தி பெற்றது. தவம் சித்தி பெற்றால் அங்கே பசி ஏது, காமம் ஏது, நரதரை மூப்பு ஏது இல்லை, எல்லாம் அற்றுவிட்டது. அப்படி ஒரு வாய்ப்பு பெற்றவன் நவகிரகம் என்ன செய்யும்னா, தவம் முடிந்து விட்டது. மாசிறு திங்கள் கங்கை, மாசற்ற குற்றமற்ற தேகம். திங்கள் என்றால் சந்திரன், திங்கள் என்றால் உடம்பு, சூரியன் என்றால் சந்திரன், சூரியகலை, அசிவம். மாசிறு திங்கள் கங்கை முடிமேல் என்று தலைவன் என்ன செய்கிறான்? தலைவனாக இப்போ பேசுவது பக்தி போன்று இருக்குமே தவிர பக்தி இல்லை, பக்தி தான். அதை சிவபெருமானாக காட்டுகிறான். வெப்பத்தை சிவபெருமானாக, சக்தியை பார்வதியாக, உமாதேவியாக பேசுகிறான். ஆக பொருளறிந்து பூஜை செய்கிற மக்களுக்கு நவகிரகத்தால் இடையூறு வராது. வேயுரு தோழி வங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசிறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உழைமே புகுந்ததனால். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 உடனே ஆசிறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகுனர். நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும் அருணையினார் கதரலங்கார். ஆக இந்த நவகிரகங்கள் யாரை நிரண்டி எடை பார்க்கும்னா, பக்தி விசுவாசம் உள்ளவனை எடற முடியாது. திருஞான சம்பந்தரை பூஜை செய்தவனை நவகிரகம் என்ன செய்யும்? உனக்கு இப்போ சனி திசை அட்டம சனின்னா நான் என்ன செய்வேன், என்ன செய்யும்? யார் எவ்வளோ துணிச்சல் வந்ததுன்னா, சனீஸ்வரன் தானே எனக்கு அவன் ஈஸ்வரனாக இருப்பான். உனக்கு சனீஸ்வரனாக இருக்காவே, உனக்கு ஈஸ்வரனே சனீஸ்வரனாக இருக்கான்னா, ஏன் எனக்கு மட்டும் ஈஸ்வரன் சனீஸ்வரனா? உனக்கேடு. என்னைக்கு உனக்கு நல்ல புத்தி வந்தது? என்னைக்கடா உனக்கு பக்தி வந்தது? என்னைக்கடா தய சிந்தை வந்தது? என்னைக்கடா வஞ்சனை ஏற்றி நீ வாழ்ந்திருக்க மகனே? உனக்கு ஈஸ்வரனே சனீஸ்வரனாக இருக்கான், எனக்கு சனீஸ்வரன் ஈஸ்வரனாக இருக்காண்ணா. ஓஹோ, அப்போ எதுக்கு நீ என்ன என்ன ஒன்றும் இல்லையா? நான் காடு மேட போனேன், மாணிக்க வாசகா பெரியோன், நீ எல்லாம் பெரியோன் ஐயான்னு கேட்டோன். அவன் எனக்கு இப்போ மாறிதான். அப்போ நாள் என் செய்யும், வினை தான் செய்யும், அல்லன் என் செய்யும், அறிவினை என் செய்யும், தொல்லை பிறவி தொடர்தான் என் செய்யும், தில்லைவாழ் நகர் சிற்றம்பலவனார் எல்லை இல்லாதோர் அடிமை கொண்டாடினார் திருஞான சம்பந்தர். அல்லன் என் செய்யும், அறிவினை என் செய்யும், தொல்லை பிறவி தொடர்தான் என் செய்யும்னா. ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி நவகிரகங்கள். ஞாயிறு என்பது சூரியன், திங்கள் என்பது சந்திரன், அங்காரகன்னாக்க செவ்வாய். அப்போ இதுதான் செவ்வாய் கிரகம். புதன் கிரகம், குரு வியாழன், சுக்கிரன் வெள்ளிக்கிழமை சுக்கிரன், சனி பாம்பு 2 ராகுகேது, சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சுக்கிரன், சனி ராகுகேது, சனி பாம்பு 2 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. அடியார் அவருக்கு மிகவே. ஆசன குற்றமில்லை, தேகத்தில் குற்றமில்லை. அங்கே நவகிரகத்துக்கு வேலையில்லை. தேகத்தில் குற்றமில்லை, சிந்தனையில் குற்றமில்லை. தேகத்தின் குற்றமே, தேகத்திற்கு மாசே சிந்தனையை மாசுபடுத்தும். தேகத்தின் குற்றமே சிந்தனை குற்றம். ஏயா வஞ்சனை வந்ததுன்னா, தேகத்தின் கூர். எப்போ பார்த்தாலும் கீழ்த்தரமான புத்தி. பெண்ணுக்கு ஆண் நினைப்பு இருக்கும், ஆணுக்கு பெண் நினைப்பு இருக்கும். எங்களுக்கெல்லாம் உபாயம் இல்லையா? என்ன வென்றவன் இருக்கான் பாரு, அவனை வென்றவர்கள் தானே ஞானிகள்லாம். பிடிச்சி கரையேறிக்கவே. ஏன்னா பணமாக கேட்குறான். பக்தி செலுத்த முடியுதா ஒன்றும் இல்லை. ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பக்தி செலுத்தி பாரு, விடுதா ஒன்று விடாமல் போட்டுக்கிட்டு குடைஞ்சிக்கிட்டு இருக்கோம். உனக்கு தான் இந்த டிவி பார்க்கணுங்கிற, புஸ்தகம் பார்க்கணுங்கிற, அதில் தவணை செலுத்துறீங்களே. நேரம் இல்லைன்னு சொல்லுவேன். 10 நிமிஷம் தியானம் நேரம் இல்லைன்னு. எங்கே நேரம் வரப்போகுது? உனக்கு நேரம் வந்துக்கிட்டே இருக்குது. அது எப்படி வந்துட்டு இருக்குன்னா, விபத்தாகவும் வறுமையாகவும் நோயாகவும் இப்படி பல பிரச்சனைகள். நல்ல மனசு வரணும்ல. பெரியவங்க ஆட்சி இருந்தால் என்னாகும்? நல்ல மனசு வரும். பெரியவங்க ஆட்சி இல்லைன்னா என்னாகும்? லோபியத்தனம் வந்துடும். நல்ல வேலையை வாங்குவான், சம்பளம் கொடுக்க மாட்டான். சாயந்தரம் ஆச்சுன்னா விளக்கு வச்சு போச்சுன்றுவான். பொழுதன்னைக்கு காட்டில் வேலை செய்வான். விளக்கு வச்சு போச்சும்மா, ஐயா பிள்ளை கொண்டு போய் தான் குத்தி நெல் குத்தி பிள்ளைகள் கஞ்சி காய்ச்சின்னு கொஞ்சம் தயவு காட்டும்மா, வீண்டும் வணங்குவான். அறிவுடு கடவுனுக்கு விளக்கு வச்சு போச்சுல்ல, ஐயோ பாவம்.
என்ன வன்மனமோ உனக்கு சாக பிறந்தவனே, ஏ சாக பிறந்தவனே, குறிப்பறியோ நாள் முடியுதாயா? ஐயோ கஷ்டம், காலையிலேருந்து பசியோடு வேலை செய்கிறானே, நாமெல்லாம் சாப்பிட்டோமே, அவன் காலையிலேருந்து உணவே சாப்பிடாமே அப்படியே தவ நிற்கிறானே, ஏய் பாவி மனமே எடுத்து குடுன்னு சொல்கிறதுக்கு மனசு ஒத்துதா? உன்னை எமன் விடுவானா? உன்னை எப்படி விடுவானே? அப்படியே வயிறஞ்சி போவான். அட பாவின்வான். அடியாய வட்டி வாங்கிறது, சொத்து மேல் வெறி, பண ஆசை, பொறாமை, வஞ்சனை, எப்படியாவது பொருள் சேர்க்கணும்னா பார்த்துக்கிட்டே இருப்பான் எமன். ஒன்று வாடா கண்ணா அங்கே இருந்தேன். எமன் யாரு? எமனை யாருன்னு எங்கேயோ போய் நினைக்காது. உனக்கு நோய் வந்ததில்லை, நோய் வயிற்று வலி வந்துடுதில்லை, பசி உனக்கு வயிறு சம்பந்த நோய் வந்தாவே நான் புரிஞ்சுக்குவேன். சரி இவன் பல பேர்த்த வயிற்றச்ச கொட்டின வந்தான். அப்போ எங்களுக்கு உபாயம் ஏன்? உபாயம் தான் இருக்குதே. ஆசானை கேளு. என்ன கேட்குற? நல்ல மனசு வேணும்னு கேட்டியா நீ? கூட கூடிய செல்வம் குமிஞ்சிருந்தாலும் இன்னும் செல்வம் வேணும் தானே கேட்டேன். அவன் ஏமாறணும், அவனுக்கிட்ட பணம் கொடுத்துருக்கு, அவன் நிலை எனக்கு வேணும்னு தான் கேட்டேன். இந்த நிலம் வந்து பல லட்சம் கோடி வருஷம் ஆச்சு இல்லை? அது எத்தனை பேர் ஆட்சி செஞ்சுட்டு போயிருக்கான், எத்தனை பேர் கைக்கு பட்டாவை மாறி இருக்காது. ஒன்றுக்கிட்ட தானே இந்த பட்டா வருது. எவ்வளோ நாளைக்கு இருக்கு அந்த பட்டா? எவ்வளோ நாளைக்கு நீ வாழ போகிற? ஒரே பெரிய அவன் சொத்தை அபகரிக்கணும், இவன் சொத்தாக இருக்கணும். என்னடா பழகினா? இந்த பழகினது வெல்றதுக்கு வழி இல்லையோ? உண்டு. அதுதான் ராமலிங்க சாமியில் திருவடி, வள்ளுவ பெருமான் திருவடி, திருமல தேவன் திருவடி, அகத்தீசன் திருவடி, மாணிக்கவாசன் திருவடி, திருஞான சம்பந்தர் திருவடி. அவர்கள் ஆட்சி இல்லாமல் உனக்கு இந்த குணப்பண்பு கொனைக்கேடி நீங்குமோ? கொனைக்கேடி நீங்காமல் உனக்கு விமோச்சனம் உண்டோ? வன்மனம் உள்ளவன் ஞானியாக முடியுமோ? வன்மனம் உள்ள இந்த துறைக்கு வர முடியுமோ? என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இங்கே குடியிலுக்கு வருது என்றால்? அதுவும் வார வாரம் வந்து இந்த இது போன்ற கருத்துக்களை கேட்பதுக்கு நீ என்ன புண்ணியம் செய்திருக்கணும்? இங்கே அழகு மொழிக்கு வேலை இல்லை, அலங்காரமான சொற்களை நாங்கள் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் உண்மை. கசக்க பேசுவாரான். ஏன் பேசுகிறோம்? பாராட்டி பேசுவதற்கு எனக்கு பெருசு இல்லை, பாராட்டி பேசிடுவோம். ஐயோ மனித வர்க்கமே, ஆண்களே, பெண்களே, என் தாய்மார்களே, வாழ்க்கை அற்புதமான வாய்ப்பு கிடைத்துள்ளது இந்த காலகட்டம். இந்த காலத்தில் பிடித்து கரையேறி கொள்ளுங்கள், பிடித்து கரையேறி கொள்ளுங்கள். கிடைத்திருக்கிற மானுட பிறவி கிடைத்துள்ளது, பெருதற்கரிய மானுட பிறவி பெற்றிருக்கிறோம். இதற்கு தக்கவாறு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெருதற்கரிய பிறவியை பெற்றும் பெருதற்கரிய பெறானடி பேனார். பெருதற்கரிய பிறவி திருமந்திரத்தில் இருக்கும். பெருதற்கரிய பிறவியை பெற்றும் பெருதற்கரிய பெறானடி பேனார் அப்படின்னார். ஆக பெருதற்கரிய பெறானடி பேணுதல் போற்றுதல் வேணார். உருகி தியானிக்க வேண்டும் அல்லவா? அப்போ நவகரங்களுக்கு நமக்கு விடுபட வேண்டும், காமத்திலிருந்து விடுபட வேண்டும், வஞ்சனையிலிருந்து விடுபட வேண்டும், பொய் புரட்டிலிருந்து விடுபட. பேசுவதெல்லாம் பொய், செய்வதெல்லாம் அக்குறுமா. பேசுவதெல்லாம் பொய், செய்வதெல்லாம் அக்குறுமா. பக்தி ஒன்றும் குறை இருக்காது. பக்தி என்பதே நல்ல மனம்தான். பக்தி என்பதே நல்ல மனம். அந்த பக்தியும் அந்த நல்ல மனமும் நல்லவனுடைய திருவடியை பற்றாமல் நல்ல மனம் வராது. அதுதான் பக்தி. அப்ப ஏன் இந்த பலகீனங்கள்? பல ஜென்மத்தில் செய்த பாவமே இது போன்ற எண்ணக்கேடுகள், குணைக்கேடுகள் இருக்கும். யாரேனும் பெரியவர்கள் வர வேண்டும், வரவேந்து சொல்ல வேண்டும். சொன்னாலன்றி ஒருவன் தெரியவே. இப்போ நம்ம அன்னதானம் கண்ட இடத்த செஞ்சுட்டு இருக்கிறோம். ஏன் செஞ்சுக்கணும்? ஒவ்வொரு ஊரின் தர்மத்தை பற்றி வளர்க்குறோம், தர்மத்தை பற்றி மக்கள் மத்தியில் தெரியும். ஏன்றால் மனிதவருக்கு நாளுக்கு நாள் லோபித்தனமும் பொருள் கொடாத தன்மையும் அப்படியே நலிந்துட்டு வருது. எங்கே பார்த்தாலும் கொடுமைகள், நல்ல சிந்தனையே இல்லை, இறக்க சிந்தனை இல்லை. அந்த இறக்க சிந்தனைக்கு அன்னதானம் செய்ய சொல்லியிருக்கிறோம். அவன் நாலா தேசியம் அன்னதானம் செஞ்சுருக்கோம், பார்க்குறான். ஏன் நாம் செய்த அண்ணன் சேலத்தில் ஒரு இடத்துக்கு அன்னதானம் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான். அதை பார்த்தான்னு மற்றவர்கள் ராமசேலன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கொண்டாந்து போட்டு கொடுக்குறான். இப்போ நாலா திசையும் அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்கு. நாலா திசையும் தர்மம் தலைத்துவங்க வேண்டும், தர்மம் வளர வேண்டும் என்பதற்காக தான் இது செஞ்சிட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு நாங்கள் பேசுவதெல்லாம் பதிவாகிட்டு இருக்கு. அது அன்பர் நடராஜனும் அன்பர் வேதரவிகளும் இப்போ முறைப்படி செய்கிறார்கள். ஏன் அதை பதிவு செய்யறா? கேட்கட்டும். பக்தி என்றால் என்ன நினைக்கிறார்கள்? பக்தி என்றால் ஆடுகோழி வெட்டுவதா? ஐயோ வினை சூழ்ந்துக்கும். வேற சடங்குக்கு எதை என்ன சடங்கு செய்து பாவத்தின் தீர்ப்போம்? ஆடுகோழி வெட்டினா போவோமா? வினை சூழ்ந்துக்கும். அல்ல காசி ராமேஸ்வரம் போக முடியுமா? முடியாது. எங்கே போனாலும் எடுபடாது. அப்போ வினை தீர வேண்டும். அது பக்தியா? பக்தியாலும்
தானத்தாலும் தியானத்தால் தான் முடியும். காசிக்கோடில் வேணை போமோ, அந்த கங்கை யாடில் கதி தானம் உண்டாமோ, பேசு உன் கண்மங்கள் போமோனர். ஆக நவகரகங்கள் குற்றமற்று போக வேண்டும், நவகரங்களிலிருந்து விடுபட வேண்டும். அப்போ மாசற்ற திங்கள் கங்கை, உடம்பு மாசினீங்கனால் குணமாசி நீங்கும், குணமாசி நீங்கினால் நல்ல பண்பு வரும். நவகரகம் நமக்கும் சம்பந்தமே இல்லை. அங்கே யமனுக்கு வேலை இல்லை, யமனுக்கு யமன் இல்லை. அங்கே யமன் யார் என்று கேட்டான், அறிய முடியாத அறியாமையே யமன். நம்ம உடம்பே நமக்கு யமனாக இருப்பான், நம்ம சிந்தனையே நமக்கு யமன். அது அவனுக்கு யமன் இல்லை. இல்லை ரத்த அன்னை அவதே சொல்கிறான், சார் நீ இப்படி சொல்கிற சாமியார் கிரக கோளாறு இல்லைங்கிற அண்ணா. உனக்கு இல்லைப்பா, அன்னதானம் செஞ்சு பாரு, புண்ணியத்தை செஞ்சால் கிரகம் என்ன செய்யும்? தர்ம தேவதை வரம் பெற்று விட்டாள். தர்ம தேவதை இருந்தால் அங்கே என்ன, எந்த கிரகங்கள் கிட்ட போகும்? கிட்ட போக முடியாது. அங்கே போனால் தர்ம தேவதை இருக்கா, என்ன விஷயம்னு கேப்பா. என்ன சனியா செவ்வாயா என்ன விஷயம்? எல்லாம் ஓடி போடுங்க, ஒரு பணிக்கிற கூடாது. யார் இங்கே இருக்கா? தர்ம தேவதை இருக்காள், வீர பராக்கிரமம் நிற்கிறா. போன வெடுக்குன்னு முழுங்கே விடுவான்னு தர்ம தேவதை இருக்கிறா கூட. புண்ணியம் இருக்குது கையில், பூஜை பக்தி இருக்குது, திருவுருள் துணை இருக்குது, புண்ணியம் இருக்குது. திருவுருள் துணை இருப்பதுனால அங்கே நவகரங்களுக்கு வேலை இல்லைன்னா மாசு. அதான் சொன்ன ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 உடனே. அப்போ நவகரகங்கள் ராகு கேது ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்குமே அடியவர்களாக இருந்தால். திருவாசை இது இந்த கோளறுபதிகம் கோள் அரு கோள் நவகோளுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. நாள் என் செய்யும் எனைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடு கூட்டு என் செய்யும். நவகரங்கள் குற்றமற்று விடும். ஆசுன குற்றம், ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. திருஞான சம்பந்தரை பூஜை செய்கிறவனுக்கு நவகரங்களுக்கு சம்பந்தம் இல்லை, குற்றமற்ற தோடம் இல்லை, அவனுக்கு தோஷம் இல்லைன்னா. ஆக ஞானிகள் பக்தியை மையமாக கொண்டிருக்கிறார், இது தத்துவம். அடுத்து தலைவனுக்கு மார்பில் என்ன இருக்குன்னா, எம்போடு கொம்போடாமை இவை மார்பிலங்கன்னார். அவன் மாலை என்னையா இது மார்பில் தெரித்திருக்கான். திருமார்பில் என்னையா இருக்குன்னா, எலும்பு பன்றிக்கோடு, பன்றிக்குன்னா அந்த மூக்கு இப்படி இருக்கும், காட்டுப்பன்றிக்கு இப்படி இருக்கும், பன்றிக்கோடு ஆமை ஓடு. என்ன அலங்கார பொருளாக இது, என்ன முத்தாரமாக இதுன்னா இல்லை, அவன் சுடுகாட்டு சுட்டுக்கின்றவன். அவர்களே ஞானிகளே மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தரே அடிக்கடி சுடுகாட்டுக்கு போவார். அங்கே இருக்க எலும்பு கூட பார்ப்பார். அது எலும்பு கூட எதுக்கு பார்க்கணும்? நிலைமை வரும், மரணம் வரும், ஒரு அச்சத்தை உண்டு பண்ணுறதுக்கு, மனசுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணும். எறும்பு சாவு வரும் சாவுறா. எம்போடு கொம்போடாமே பன்றி கொம்பு மார்பிள், சிவபெருமானுடைய மார்பிள் தரித்திருப்பது, திருமார்பிள் தரித்திருப்பது எலும்பு மாலையாக கோத்திருக்கிறான். சிற்றெலும்பு பெரிய எலும்பாக இருக்கும். அதை சின்ன பிள்ளைங்க எலும்பு இருக்குது, பெரியவங்க எலும்பு இருக்குது. சின்னவர்களும் சாப்பிட்றார்கள், பெரியவர்களும் சாப்பிட்றாங்க அர்த்தம். எம்போடு கொம்போடு ஆமை, ஆமையோடு. ஏன் ஆமையோடு வச்சிருக்கேன்னா, பன்றி கோடு என்பது பன்றி கொம்பு. மும்மலத்தினுடைய வேகத்தை கொண்டு விட்டேன் என்று பொருள். அது மும்மலத்தினுடைய வேகத்தை கொண்டு விட்டேன். மும்மலம் அது பன்றி, அதை கொன்று அந்த கொம்பு எடுத்து விட்டேன்னா. ஏன் எலும்பு போட்டிருக்கேன்னா, சக்தியெல்லாம் போச்சு காத்தோடனா. என்னை வஞ்சித்த சக்தி, அந்த சத்து தானே என்னை கொன்றது. சத்து தான் விஷமாக இருந்துச்சு, அதை கொன்று விட்டேன். அதுக்கு தான் எலும்பு. அப்போ அங்கே இது இல்லை, சத்து இல்லை. அப்போ காமதேகம் நீங்கி விட்டது. எம்போடு கொம்போடு ஆமை. அப்போ பன்றிக்கு மும்மலம் வந்து விட்டேன், சக்தி போய்விட்டது. உடம்புல இருக்க பெண்மையால் ஆணும் பெண்ணும் சேர்ந்து எடுத்த இந்த உடம்பு நச்சுத்தன்மை நீங்கி விட்டது. சக்தி போயிடுச்சு, சக்தி உடம்புல இருந்து சத்து போயிடுச்சு. நான் சக்தி தினம் ஏற்றிக்கிட்டே வந்தேன், நான் சாப்பிட்டுக்கிட்டே வந்தேன், சைவ உணவு சாப்பிட்டேன், சக்தி இருந்தது. கனல் ஏற 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 உடம்புல சக்தி எல்லாம் போய் இப்போ சிவத்தின் கூறாக நிற்கிறேன் நான். அப்போ அதுக்கு என்ன எடுத்துக்காட்டா, நான் சக்தி இழந்து சிவமாக இருக்கிறேன்
அதான் எலும்பு, எலும்பு மாலை. பன்றிக்கோடு மும்மலத்தை வென்று விட்டேன். ஆமை ஓடு எதுக்கு அண்ணா? பொறிவுடனை வென்று விட்டேன். ஒருமையில் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் யாமா புடைத்த நான் வள்ளுவன். ஒரு ஜென்மத்தில், ஒரு தவத்தை மேற்கொண்ட ஜென்மத்தில் காமதேகம் நம்மை வஞ்சிக்கும். அதை வெல்லுதல். ஆமை என்ன செய்யும்? ஆமை போயிட்டே இருக்கும். துன்பம் வந்தால் என்ன செய்யும்? அந்த 5 உறுப்பும் உள்ளே இழுத்துக்கும். அந்த 5 உறுப்பும் உள்ளே இழுத்துக்கும். துன்பம் இல்லைன்னா அப்படியே பார்க்கும். நரி என்ன செய்யும்? அப்படியே போவோம். மேலே அதுக்கு கடினமான ஓடு இருக்கும். நரி பார்க்கும், பிரட்டி பிரட்டி பார்க்கும், அப்படியே அசையாமல் இருக்கும். அந்த ஆமையோட இயல்பு. சரி, யார் நம்ம எதிரி வந்து விட்டான், நாம் வந்து கை கால் நீட்டினாக்கா பிடிச்சி போடுவான் அப்படின்னு சொல்லி இழுத்துக்கும். அதை அப்படியே கிடக்கும். அப்போ என்ன சொல்கிறார் இங்கே? பொறிபுலன்கள் அதன் வழி செல்லாது தடுத்து விட்டேன். ஆமை ஓடு, ஆமை ஓடு இருக்கு. ஆமை ஓடுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், தன்னுடைய வழி மெய் வாய் கண் மூக்கு செவின்னு சொல்லப்பட்ட பொறி வழி செல்லாது என் வழி படுத்தி விட்டேன். அதுக்கு தான் இந்த ஆமை ஓடு போட்டிருக்கேன். இதை முத்தாரமா, இது புரிந்து கொள்ளுங்கள், தத்துவம் இது. எம்போடு கொம்போடாமை இவை மாறு விளங்க, அடிக்கடி புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது எலும்பு காமதேகம் நீங்கி இதற்கு எடுத்துக்காட்டு. பன்றி கொம்பு மும்மலத்தை வென்றதுக்கு எடுத்துக்காட்டு. ஆமை ஓடு பொறிவுடன் அதன் வழியை செல்லாது அடக்கி விட்டேன் என்பதற்கு அர்த்தம். எம்போடு கொம்போடாமை இவை மாறு விளங்க எருதேறி ஏழையுடனே. ஏழை என்பதுக்கு பெரிய ரகசியம். தன்னிடம் ஒன்று இல்லை, எல்லாம் ஓடிவிட்டது. சத்தே இல்லை. சத்து தானே மூலதனம். ஒரு பெண்ணுக்கு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சத்து தான் மூலதனம். எல்லாம் போயிடுச்சு. அவன் எருது ஏறி ஏழையுடனே. எருதுனாது காளை வாகனம். விடை ஏறும், விடைனா காளை வாகனம். அப்போ மூச்சு காற்றுக்கு காளை வாகனம்னு பொருள். மூச்சு காற்று வசப்பட்டதினால் தேகமாசு நீங்கியது, சக்தி நீங்கியது. அப்போ என்ன சொல்கிறார்? காளை வாகனத்தை வர்றார். காளை வாகனத்தை போகணும், காளை வாகனத்தை மேலே போகணும். இவை மாறு விளங்க இறுதியேறி ஏழை உடனே. சக்தி இல்லை, ஒன்றும் இல்லை, எனக்கு மூலதனமே இல்லை. ஏன் 90 வயசு கிழமை என்ன செஞ்சான்? பெண்களை பார்த்தா என்ன செய்வான்? அங்கே ஒன்று டப்பா காலி. அதை இப்போ 70-80 வயசு கிழமெல்லாம் பார்க்குறான். அது யார்? கண்ணாடி பார்க்குறான் போஸ்டரில். அது யார் இது? ஓஹோ, அந்த பெண்ணு என்ன திருமணம் ஆகலை, உனக்கு நட்டான்னா. திருமணம் ஆச்சு, அவள் உனக்கு நட்டான். அது யார் திருமணம் செஞ்சுக்கிட்டா? இன்னும் நினப்பு போதா உனக்கு? உன் நினப்பு போதானே, உன்னை விடுமாது. ஆனால் சத்து இல்லை. இதயத்தில் அந்த நச்சுத்தன்மை இருக்குது. கடைசி வரலும் ஒன்றும் விடாது. 90 வயசானாலும் விடாது, 110 வயசானாலும் விடாது. காமத்தை வெல்லும் வரையில் உன்னை கொல்லாமல் விடாது. ஆக அதை அவனை செய்கிறான். அந்த சத்து போய்விட்டது. தேகத்தை, என்னை வஞ்சித்த காமத்தை கொன்றுவிட்டேன். என்னை வஞ்சித்த காமத்தை கொன்று விட்டேன். ஆனால் இப்போ ஏழையாக இருக்கிறேன். தலைவன் என்னை நாடி வந்து விட்டான். எருதேறி ஏழையுடனே. தலைவன் என்ன செய்கிறான்? பொன்பதி மத்த மாலை பொருள் சூடி வந்தன் உளமையை புகுந்தாதனால் அவன் என்ன செய்தான்? கீழ் நோக்கி பாயக்கூடிய திரவ பொருளை அமிதமாக மேல் நோக்கினவன் நான் விரும்பினேன். நான் அவனை பூஜை செய்திருக்கிறேன். பூஜை செய்ததால் தான் இந்த வாய்ப்பை எனக்கு கிடைத்துள்ளது. நான் ஏழையாகிவிட்டேன். காளை வாகனத்தை வந்தான். அங்கே உமாதேவியும் சிவருமானும் வந்தார்கள். நான் முன்னே சொன்னேன், உமாதேவி என்பது சத்தியின் கூறு, உடம்புல ஒரு சத்து. சிவம் என்பது உடம்புல உள்ள வெப்பம். சத்து சித்து, சத்து சித்து ஆனந்தம் சொல்லுவான். அதை முறைப்படுத்தப்பட்டது. என்ன செய்கிறான்? பொன்பொதி மத்த மாலை பொருள் சூடி வந்து உளமையை புகுந்த அதனால் நான் உருகி தியானித்தேன். அவன் உள்ளத்தில் எழுந்துள்ளினான். அடியனது உள்ளத்தில் எழுந்துள்ளினான். இங்கே புகுந்தான். அவன் உள்ள என்ன செய்வான்? உள்ள புகுந்துட்டான். உருகி தியானம் செய்ய 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 என் உள்ளத்தில் புகுந்து விட்டான். அடியன் உள்ளத்தில் புகுந்து விட்டான். கவியில் விளக்கம் தரும்போது அடியன் உள்ளத்தில் எழுந்தொழினான். இங்கே புகுந்து விட்டான். உள்ளே நுழைஞ்சிட்டான். உருகி தியானம் செய்தால் தான் வருவான். இல்லாட்டி பாவிக்குள்ள ஒன்று அலைவானா? பாவிக்குள்ள நுழைவானா? நுழையவே மாட்டான். புண்ணியமான இருந்து நுழைய யாராவது சொல்லித்தர வேண்டும். பெரியவர்களை திருவடியை பூஜை செய்யன்னு சொன்னால் தான் வருவான். பொன்பொதி மத்த மாலை பொருள் சூடி வந்தன் உளமையை புகுந்ததனால் 9 1 7 18 உடனாய்க நாள்கள் அவைதான்
அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிக வேணாம். அது ஆயில்யம், மகம், அது 12 நட்சத்திரம். விசாகம், கேட்டை, திருவாதிரை, பரணி, கார்த்திகை, பூரம், சித்திரை, சுவாதி, பூராடம், பூரட்டாதி. இந்த 12 நட்சத்திரங்களும் ஆகாத நட்சத்திரம் சொல்லிடுவான். அது ஆகாது, அதில் போனால் அந்த நட்சத்திரம் உள்ள சமயத்தில் போனால் பணம் கொடுத்தா வராது, மாதனம் கொடுத்தா திருப்பி வராது. நட்சத்திரோட இயல்பு, அந்த நட்சத்திரம் அவளுக்கு குற்றமான நட்சத்திரம், தோஷம், கெட்ட நட்சத்திரம். அப்புறம் வெளியூர் பணம் திரும்ப மாட்டான். ஐயோ, வெளியூர் பணம் திரும்ப மாட்டானே, அப்புறம் என்ன ஒன்றா பயிரை படுத்தா செத்து போடான. ஓஹோ, யாருக்கு அதெல்லாம் புண்ணியவான்ட்டு சொல்ல முடியுமா? புண்ணியம் செஞ்ச அப்போ என்ன சொல்கிறாரு? ஆயல்யம், ஆயல்யம், மகம், விசாகம், கேட்டை, திருவாதிரை, பரணி, கார்த்திகை, பூரம், சித்திரை, சுவாதி, போராடம், புரட்டாதி. 12 நட்சத்திரங்கள். இது ஒன்று நம்மள 9 ஒன்று அடிகளும் 18 ஆறும் உடனாய்க நாள்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. அடியார்களுக்கு அது ஒன்றும் பாதிக்காது. அப்போ அந்த நட்சத்திரம் நடக்கும்போது நட்சத்திரத்தன்று பொருள் கொடுத்தால் வராது என்றும், நோய்வாய்ப்பட்டால் செத்து போவான் என்றும், வெளியூர் போனவன் போனான் என்றும். ஏன் அப்படி தான் போகணுமா? இப்போ வெளிநாட்டில் இருக்கணும் என்ன ஆகுதுண்ணா? அப்போ அதோடைய இயல்பு எப்படி அமைந்திருக்குது என்றால், இந்த நட்சத்திரங்களும் முன்னமே சொல்லிவிட்டார். நவகரங்கள் எனக்கு என்ன செய்யும்? குற்றமற்றதுனார். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, பாம்பு 2 உடனே ஆசிறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்குனாரு. 9 ஒன்று அடிகளும் 18 ஆறும் உடனாகிய நாள்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிக. எந்த நட்சத்திரம் வந்தாலையும் எந்த நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும். புண்ணியவான்களுக்கு இதெல்லாம் வாய்ப்பு இருக்கு. 2 படால் தான் சொல்லியிருக்கிறேன். ஆக மனித வர்க்கம் நவகரகத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் அதுக்கு சாங்கியமே இல்லை, அங்கே பரிகாரமே இல்லை. வாழ்வதற்கு ஒரே வழி என்னடா? பசியாற்றுங்க இயல், பசியாற்று. என்ன பரிகாரம்? என்ன பரிகாரம்? என்ன பரிகாரத்தால் வெல்ல முடியும்? உன்னால் ஒரு கடுகனவு மாற்ற முடியாது. என்ன பரிகாரம்? என்ன தோஷம்? என்ன ஏழச்சனி? என்ன ராகு காலம்? என்ன குலுசம்? ஒன்று அசைய ஒன்றில்லை. அங்கே தெளிவான அறிவு வந்து விட்டது. வெற்றி வெற்றி வெற்றினா என்ன? வெற்றினா திருவடியை பிடித்து விட்டேன், நந்தீசன் திருவடியை பிடித்து விட்டேன், மாணிக்கவாசன் திருஞான சம்பந்தன் திருவடியை பிடித்து விட்டேன், திருநாவுக்கரசு திருவடியை பூஜை செய்தேன், அகத்தீசன் ஆட்சி பெற்று விட்டேன், திருமதேவன் ஆட்சி விட்டேன், நந்தீசன் புஜன மகரிஷி ஆட்சி. வெற்றி என்ன? நவகரங்களும் என்றே ஒன்று செய்ய முடியாது, நட்சத்திரங்கள் என்று ஒன்று செய்ய முடியாது. நாள் என்ன கோள் என்ன எங்களை நெருங்க முடியாது. எங்கே நாளும் கோளும் வேலை செய்யும், எங்கே தய சிந்தை இல்லையோ, எங்கே தன்னை அறியவில்லையோ, எங்கே பக்தி செலுத்த வேண்டிய எண்ணம் இல்லையோ, அங்கெல்லாம் வாழ தோஷம். அங்கெல்லாம் சனி கிரகம் உள்ளவர் சனீஸ்வரன் என்ன செய்யறார்? நவகரங்கள் என்ன செய்யறார்? அங்கெல்லாம் வந்து மாட்டிக்கிட்டு எண்ணம் சரியில்லை, வந்து பிரச்சனை வந்துவிடுது. இப்போ நான் பேசுவது யாரையும் இடையே பேசுவதாக நினைக்க வேண்டாம், தப்பித்து கொள்ளுங்கள். நவகிரகம் உங்களை என்ன செய்யும்? நாள் என்ன செய்யும்? கோள் என்ன செய்யும்? நட்சத்திரம் என்ன செய்யும்? ஒன்றும் அசைக்க முடியும், ஒன்று நம்மளை இடற முடியாது. நம்ம இடறுவது நமது பலகீனங்களே. நம்ம பலகீனத்தை வெல்ல வேண்டும். இதுதான் இந்த கவியின் சாரம். மனித வர்க்கம் நவகிரகத்தில் விட்டுப்பட வேண்டும். 27 நட்சத்திரங்கள், 27 நட்சத்திரங்கள் நமக்கு இடையூறு இல்லாமல் இருக்க வேண்டும். 12 நட்சத்திரம் இது கெட்ட நட்சத்திரம், பயனற்றது, அது அதனால் தோஷம்னு சொல்லுவான். அதுவும் அவசியம் இல்லை. எல்லா நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம், எல்லா நாட்களும் நல்ல நாட்களே, எல்லா கிரகம் நல்ல கிரகங்களே. தினம் தியானம் செய்தால் என்ன நல்ல நட்பு உண்டாகும். தினம் தியானித்தால் நல்ல நட்பு உண்டாகும். திருவுள் துணை இருக்கும். திருவுள் துணை கொண்டு எது வேணாலும் செய்யலாம். அதான் அவர் திருஞான சம்பந்தர் தொண்டர்களே, அடியார்களே, படைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவதாகும் இந்த பாடல். கோள் அரு பதிகம்.
உனக்கும் நவகோளுக்கும் சம்பந்தமே இல்லாமல் அறுக்கணுன்னா கோல் அறு பதிகம் மனசை பதிய வச்சுக்கணும். பதிகம் பாடலோடைய தன்மை என்ன? வேயுரு தோழி வங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசுரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உலைமையை புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகுவே என்போடு கொம்போடாமே இவைமாறு விளங்க எரிதேறி ஏழையுடனே பொன்பொதி மத்த மாலை புனசூடி வந்தென் உலைமையை புகுந்ததனால் 9 ஒன்றோடு 7 18 உடனாகிய நாள்கள் அவைதான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகுன். திருஞான சம்பந்தர் பாடினது உலக மக்கள் உய்வதற்காக. இந்த நூலை தொட்டாலே போதும், நீ லேசன் நினைச்சிடாத. நீல நூலை படித்து மனப்பாடம் செஞ்சாவே நான் அங்கே குடியிருப்பேன். நான் குடி அங்கே உன் இல்லத்தில் இருந்தால், உன் உள்ளத்தில் இருந்தால் உன்னை என்ன செய்யும்? நவகரகம் வந்தாலும் பிடிபடுத்தி விடுவேன், நட்சத்திரம் இருந்தாலும் தூள்படுத்துவேன், அத்தனையும் உன் புறம்போது காட்டிச்சுடுவேன், ஓட துரத்தி விடுவேன். நவகரகத்தையும் நட்சத்திரத்தையும் என் நாமத்தை அழைத்து பார் என்று சொல்வதற்கு ஒப்பாகும். ஆகவே இந்த உலகம் உய்ய வேண்டுமென்றால், ஜென்மத்தை கடைத்தேற்ற வேண்டுமென்றால், துன்பம் இல்லாது இருக்க வேண்டுமென்றால், நோய் இல்லாது இருக்க வேண்டுமென்றால், தெளிந்த மனம் வேண்டுமென்றால், நல்ல சிந்தனை வேண்டுமென்றால், மரணமில்லா பெருவாழ் பெற வேண்டுமென்றால், இது போன்ற ஞானிகள் நூல்களை, இது போன்ற கோளறு பதிகத்தை திருஞான சம்பந்தர் அருளிய மனமோந்து அந்த கோளறு பதிகத்தை தொடும்போதே தலைவன் வந்து விடுவான், கேட்டதெல்லாம் தருவான், வெற்றி பெறுங்கள் என்று சொல்லி போதிய கல்வி அறிவில்லாத காரணத்தினால் ஏதோ என்னுடைய அறியாமை ஒரு சில கருத்துக்கள் விளக்கம் சொல்லியிருக்கிறேன். கற்றுணர்ந்த பெரியோர்கள் இதுக்கு நிறைய விளக்கம் சொல்லுவார்கள். என்னுடைய அறிவுக்கு ஏற்றவாறு என்னுடைய சில கருத்துக்கள் விளக்கம் சொல்லியிருக்கிறேன். அதில் குறைகள் இருக்க தான் செய்யும். கற்றுணர்ந்த பெரியோர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவடியை சேர்ந்தாந்து வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். இங்கே இந்த ஸ்தாபனம் நான் மட்டும் இல்லை, நூற்றுக்கணக்கான தொண்டர் இருக்கிறார்கள், ஆண்களும் பெண்களுமாக இருக்கிறார்கள், பல ஜென்மத்தில் புண்ணியம் செய்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் அன்ன தர்மம் செய்து அறம் செய்து கை உரமீறி உள்ளது. அவர் கையால் சாப்பிடுவதே புண்ணியம். இங்கு உள்ள ஆண்களை பெண்களை பார்ப்பதே புண்ணியம். அவர்களுக்கு உணவு கொடுக்க வாய்ப்பு கிடைத்தால் அது சக்கரவர்த்திக்கே, உலகத்தை படைத்த சக்கரவர்த்தி எல்லாம் வல்ல சிவபெருமானுக்கே கொடுத்தது. இங்கே குடியில் ஒரு தொண்டர் நானோ பெண்ணோ ஒரு வீட்டில் சாப்பிட்டால் எல்லாம் வல்ல சிவபெருமான் சாப்பிடுறதுக்கு ஒப்பாகும், எல்லாம் வல்ல சக்தி உமாதேவி சாப்பிடுறதுக்கு ஒப்பாகும். ஆகவே அன்பர்கள் ஒவ்வொரு வாரமும் மாதவன், நடராஜன், கிருஷ்ணசாமி, இந்த 3 செல்லப்பட்டார், நல்லவாண்டு, கலிபெருமாள், ஒரு செட்டியார், சுபன் செட்டியார், இப்படி 7 வாரமும் படிக்கிறார்கள். அவரை மனமாற வாழ்த்துகிறேன். அவர் மேற்கொள்கின்ற காரியம் தடையெல்லாம் நடக்க வேண்டும், அவர் எல்லா நலமும் பெற வேண்டும் சொல்லி அவர்களையும் வாழ்த்துகிறேன். வாரந்தோறும் வந்து இந்த பாராயணத்தை கேட்கிறீர்கள். இதான் உண்மையான பாதை. நீங்கள் நீடு வாழ வேண்டும், உங்கள் ஞானம் சித்திக்க வேண்டும் என்று ஆசான் அகத்தீசை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி இதை நேரவர்களும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் திருவடியை வணங்கி முடிக்கிறேன். வணக்கம்.